எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லலித் ஜெயின். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அஜித் ஜோன் தமிழ் சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, அதுக்காக இந்த மாதிரி நான் வீடியோஸ் நான் எப்போவுமே போட்டுகிட்டே இருப்பேன். நீங்களும் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள், நான் என்ன போட்டுட்ருக்கேன், எந்த மாதிரி வெரைட்டி காமிச்சிட்ருக்கேன், இல்லை நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் போர் ஆகிடுவீங்க. ஏன்னா நானும் பேசிகிட்டே இருக்கேன். உங்களுக்கும் புரியாது, உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனால் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிஸ்னஸை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், சின்னோண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20,000 25,000 வரை நம்ம எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த வீடியோ பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஏரியாவில் உங்களுக்கும் தெரியும் எந்த ஐட்டம் நல்லா போயிட்டுருக்கோ, இல்லை நம்ம ரெகுலராக எந்த ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்காங்க வீட்டில். உமன்ஸ் வேறு வர, கேர்ள்ஸ் வேறு வர, கிட்ஸ் வேறு வர. ஏன் அந்த ஐட்டம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், மென்ஸ் வேறு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மென்ஸ் வேறு உங்களுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும். நம்ம 4 ட்ரெஸ் வாங்கினாலும் ஒரு வருஷம் நம்ம திருப்பி வாங்கவே மாட்டோம். அந்த 4 ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம பொண்ணுங்களுக்காக, நம்ம பொண்டாட்டிக்காக, நம்ம அம்மாக்காக, நம்ம டெய்லி ஏதாச்சும் அவங்களுக்கு வேணும் ஏதாச்சும். அப்போ அவங்களும் எப்போவுமே புதுசாக ஏதாச்சும் வாங்கிட்டே இருப்பாங்க. அதனால் பிஸ்னஸை எப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, கேர்ள்ஸ் வேறு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம், லேடிஸ் வேறு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், கிட்ஸ் வேறு ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் சூப்பராகவே. அதில் சின்னோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஏரியாவில் உங்கள் ஏரியாவில் எந்த ஐட்டம் நல்லா சூப்பராக, உங்களுக்கு பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினைங்க. உங்களுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை, எனக்கு பிஸ்னஸ் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் சூரத்துக்கு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, நான் எங்கேருந்து வாங்குவேன், எப்படி வாங்குவேன், அங்கே வந்து சேருமா, அந்த மாதிரி எந்த டவுட்டும் வைக்காமல் டைரெக்டாக நீங்கள் சூரத்துக்கு வரீங்கன்னா அஜித் ஜோனில் ஒரு வாட்டி வந்து பாருங்கள். இங்கே வெரைட்டி பாருங்கள், உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்க போகுது. உமன்ஸ் வேறு ஒரு வெரைட்டிஸ் நீங்கள் கேட்குறீங்க, கேர்ள்ஸ் வேறு ஒரு வெரைட்டிஸ் கேட்குறீங்க, கிட்ஸ் வேறு ஒரு வெரைட்டிஸ் கேட்குறீங்க. எல்லாமே மேனுஃபேக்சர் ரேட்டில், மேனுஃபேக்சர் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ பயப்படாமல் நீங்கள் இங்கே வந்து உங்கள் ஐட்டம் எந்த ஐட்டம் நல்லா செலெக்ஷன் பண்ண முடியுமோ, உங்களுக்கு தெரியும் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நல்லா போடுறாங்க, எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸு நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கினாலும் நம்மளுக்கும் புரியல, நம்ம சொந்தக்காரங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும். அப்போ அந்த மாதிரி நினச்சி நீங்கள் வாங்கினா போதும், அந்த ஐடியா இருந்தாவே போதும். எனக்கு இந்த வயசுலேருந்து இந்த வயசில் வாங்க, பாக்கி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் உங்களால் இங்கே வர முடியாது, எனக்கு சின்னொன்று பர்ச்சேஸ் தான் 20,000 25,000 தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பர்ச்சேஸும் பண்ணலாம். அது எப்படி ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆன்லைனில் இங்கே வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு 20,000 25,000 உங்களுக்கு செலவும் ஆகாது. அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சேர்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே பொறுப்பு அஜித் ஜோன் ஒரு பொறுப்பு தான். அது பயப்படாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு வாரம் எடுப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் எந்த ஐட்டமும் அனுப்பிச்சிக்கிட்டால் ஒரு வாரம் இருந்தது 7 நாள் நம்ம சொல்லி வைக்கலாம். 7 கொரியரில் அனுப்பிச்சிக்கிட்டால் 4 5 நாள், ஆனால் டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிச்சிக்கிட்டால் 7 8 ஒர்க்கிங் டேஸ் நான் சொல்கிறேன். நிறைய பேர் என்னங்க 7 8 நாள் வீடியோவில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன, இந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இந்த லீவ் நாளெலாம் வந்துடும். அதுனா எல்லாமே லீவாக இருக்கும் ஆஃபீஸ்லாம். அதனால் எப்போவுமே நீங்கள் பாருங்க, ஒர்க்கிங் டேஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 to 8 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் எந்த அட்ரஸில் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது இல்லாமல் நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம ஆன்லைனில் வாங்கினா நம்மளுக்கு ஏதாச்சும் டேமேஜ், அந்த மாதிரி எந்த பயப்படப்படாதீங்க. உங்களுக்கு டேமேஜ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் வெரைட்டிஸ் நீங்கள் இங்கே எல்லா டைப்பு வெரைட்டிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க சொல்ல போகிறோம். இன்றைக்கி எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் குட்டிகள் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 20,000 25,000 ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா குட்டிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டிகள் நிறைய வெரைட்டிஸ் நமக்கு தேவை. அவங்களுக்கு எவ்வளோ செலெக்ஷன்ஸ் கிடைக்க போதோ அந்த கலெக்ஷன்ஸில் தான் அவங்க ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஆனால் நைட்டி லெக்கின்ஸு, குர்த்திஸு, அந்த சாரீ பிஸ்னஸ்ஸு, பூனம் சாரீஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பு சாரீஸ் வருது. பூனம் சாரீ வருது, டைட் ஒர்க் சாரீ வருது, காட்டன் சாரீ வருது, சில்க் சாரீ வருது. அந்த மாதிரி அதில் ஏதாச்சும் ஒரு சாரீ காட்டன், நம்ம பூனம் சாரீ எப்போவுமே நல்லா டிமாண்டபிளாக இருக்கும் தமிழ்நாட்டில். நைட்டி பார்த்தீங்கன்னா நைட்டி நல்லா டிமாண்டபிள்ஸாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் குர்த்தி பார்த்தீங்கன்னா குர்த்திஸ் நல்லா டிமாண்டபிள்ஸ். பாட்டம் வேர் நான் ஏன் சொல்கிறேன்னா, பாட்டம் வேரோட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 300க்கு மேலே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இங்கே ஒரே இடத்துல கிடைக்க போகுது அஜித் ஜோனில். நீங்கள் சைஸஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னா எல், எக்ஸ்எல், XXL, அது இல்லாமல் பெரிய சைஸு 3XL 4XL 5XL அந்த மாதிரி சைஸஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சைஸஸும் உங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் 3XL 4XL 5XL நீங்கள் பிஸ்னஸில் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த சைஸஸில் நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் சின்ன சைஸாக பாருங்கள், எல், XXL, XXL அந்த மாதிரி சைஸஸாக வாங்க. உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்த மாதிரி பொண்ணுங்க நிறையா இருக்காங்க, நம்ம வயசில் எந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்காங்க, இல்லை வேலைக்கு போகிறவங்க நிறையா இருக்காங்க, எந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி சைஸ் நீங்கள் ரெகுலராக வாங்குங்க. அந்த மாதிரி சைஸஸ் தான் உங்களுக்கு நீங்கள் சைஸ்லாம் சூஸ் பண்ண முடியும். நீங்கள் குர்த்தியில் நீங்கள் கேட்குறீங்க, லெகின்ஸில் நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சைஸஸ் சூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் நைட்டி ஒரு பிஸ்னஸ் நான் ஏன் சொன்னேன்னா, நைட்டி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் சவுத்து ஃபுல்லாகவே நைட்டி ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பொண்ணுங்கள்லாம். இப்போ நைட்டி ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம்.
சின்னோண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் 20,000 25,000 நீங்கள் ஒரு பிஸ்னஸில் போட்டு பாருங்கள். அந்த 25,000 30,000 நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனே வாங்கினீங்க பார்க்குறீங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லாம் வாங்குறாங்க. 50,000 1 லட்சம் 1.5 லட்சம் ஃபோன்லலாம் காசு கொடுக்குறாங்க. அந்த ஃபோனை அந்த காசு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது மெதுவாக போக போக டைம் போக போக அது ஒரு காசு கம்மியாக தான் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அதே காசு நீங்கள் பிஸ்னஸில் போட்டிங்கன்னா நீங்கள் 1.5 லட்சம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 2.5 லட்சம் 3 லட்சம் அது எப்போ மாறிட்டே இருக்குமோ நம்மளுக்கே தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. மீன்ஸ் அவங்க 20,000 நீங்கள் அவங்க போட்டதுக்கப்புறம் அவங்க 22,000 25,000 அவங்க சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அந்த 5,000 ஃபுல்லாகவே அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க. அந்த 5,000 ஃபுல்லாக செலவு பண்ணாமல் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த அமௌண்ட்டில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் எடுத்துகிட்டு பாக்கி இருக்கிற ப்ராஃபிட்டை அதிலே போடுங்க. அந்த பிஸ்னஸ்லேயே உங்களுக்கு போடுங்க. கண்டிப்பாக அந்த பிஸ்னஸை நீங்கள் க்ரோத் தானே பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுக்காக அந்த பிஸ்னஸ் ரொம்ப சின்னோண்டாக இருக்கும்னு நினைங்க. ஆனால் உங்கள் பசங்களுக்கு இல்லை உங்கள் வரப்போகிறவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிஸ்னஸ் அவங்க ஈஸியாக முன்னேறலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பேர் நான் உங்களுக்கு கேட்டிருப்பேன். நிறைய பேர் இங்கே கஸ்டமர் வராங்க, அவங்களும் நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ப்ராஃபிட்லாம் நாங்கள் வெளியில் எடுத்துடுறோன்ட்டு. ஏன் அந்த ஃபுல் ப்ராஃபிட் நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்க? அந்த ஃபுல் ப்ராஃபிட் வெளியில் எடுக்காமல் உங்களுக்கு தேவையான செலவு, உங்களுக்கு தேவையான அந்த ஷாப்போட செலவு அது மட்டும் எடுங்க. பாக்கி இருக்கிறது அந்த ப்ராஃபிட் உள்ளே வைங்க. அந்த உள்ளே வச்சு அதில் இன்னும் க்ரோத் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் அது 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு 2,000 ஸ்கொயர் ஃபீட்டு 20,000 ஸ்கொயர் ஃபீட்டு 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ சீக்கிரமாக மாறுமோ நம்மளுக்கும் தெரியாது. அப்போ அந்த பிஸ்னஸை எப்போவுமே க்ரோத் பண்ணிகிட்டே இருக்கலாம். டெக்ஸ்டைல் பிஸ்னஸை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ரொம்ப ஈஸி. காசு என்ன தெரிஞ்சாவே போதும் நம்மளுக்கு. எனக்கு காசு நல்லா என்ன தெரியும், 50 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு எனக்கு கரெக்டாக என்ன தெரியும், எப்படி கால்குலேஷன் பண்ணால் தெரிஞ்சால் போதும். இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை ஈஸியாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். மெதுவாக நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நாலேஜ் கிடச்சிட்டே இருக்கும். நம்ம எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் நாலேஜ் கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் நம்ம நாலேஜ் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் யார் வேணும், நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, அக்காவாக இருந்தாலும் இல்லை நீங்கள் யார் வேணால் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் பிஸ்னஸை ஈஸியாகவே வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சூப்பராகவே பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை இந்த நான் சொன்னது உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லதாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி நம்ம பாயிண்ட்ஸ் சொன்னாலும் வீடியோவில் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருக்கா அந்த கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் அந்த டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். அது இல்லாமல் என்னால் எவ்வளோ முடியுமோ அவங்க சப்போர்ட் நான் ஃபுல்லாக பண்ணுவேன். இது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக வரலாம். அந்த கொடுத்துருக்க நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க, ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஈஸியாகவே நீங்கள் சூரத் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் புரியல, நான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன், இல்லை ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டேன், என்னால் இதுக்கு மேலே என்ன வந்து சேர்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆட்டோக்காரங்க எங்கள் வேறு இடத்துல எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை வேறு இடத்துல நாங்கள் போயிட்டோம் தப்பாக, ஃபோன் பண்ணுங்கள். இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு பிக்கப் ஃபெசிலிட்டி நாங்கள் கொடுக்குறோம். அது இல்லாமல் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லா ஐட்டமும் வரும், டீட்டெயில்ஸும் கொடுப்போம். உங்களுக்கு எந்த மாதிரி ஐட்டம்ஸ் நல்லா போகுமோ, அது இல்லாமல் உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி ஐட்டம்ஸ் நல்லா போகுமோ நாங்கள் சஜஷனும் கொடுப்போம். அது வாங்கணுமா வாங்க வேணாமா அது உங்கள் இஷ்டம். அப்போ பயப்படாமல் நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கோம். நிறைய பேர் வேலையும் பார்க்குறீங்க, பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். சின்னோண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஒரு மொபைல் காஸ்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு மொபைல் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா கீழே போயிடுச்சுன்னா அது வீடு உடஞ்சிச்சின்னா நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சின்னோண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸும் சூப்பராக போயிட்டே இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக ஏதாச்சும் கான்செப்ட்டில். இல்லை நீங்கள் ஏதாச்சும் எனக்கு கான்செப்ட் கொடுங்க, அந்த கான்செப்ட்டில் நான் வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பயப்படாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.